வெல்கம் டு தமிழ் சினி புட். இன்றைக்கி நேரடியாக தேட்டரில் வெளியே இருக்க கங்குவான் திரைப்படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கங்குவான் திரைப்படம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, திஷா பட்டானி, பாபு டியோல் மற்றும் பலர் நடிப்பில் ஹிஸ்டாரிக்கல் பேனிந்திய படமாக இன்றைக்கி நேரடியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் வெளியே இருக்குது. ஸோ படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். படத்துடைய கதைன்னு பார்த்தோன்னா சூர்யா அவர்கள் 2024 1000 வருடத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன பையனை காப்பாற்றுறாரு. ஸோ அது எதனால் அந்த சின்ன பையன் யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீத கதை. ஸோ படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இயக்குனர் சிவா தான். சிவா அவர்கள் கெரியர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் படத்தை எடுத்திருக்காரு. ஸ்டோரியுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரியை தான் சிவா அவர்கள் கையில் எடுத்து படத்தை பண்ணியிருக்காரு. படத்தோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னா சூர்யா தான். சூர்யா அவர்கள் நடிப்பு அரக்கனா இந்த படத்தில் 2 தோற்றத்தில் வராரு. 2க்குமே கடினமாக உழைச்சிருக்காரு. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்காருன்னே சொல்லணும். ஸோ சூர்யா அவர்களுடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி படத்துடைய கதையும் இருந்துச்சு. அவரும் இந்த படத்தில் வேறு லெவலில் நடிச்சிருந்தார். மேக்கிங் வைஸாக படம் சூப்பராக இருந்துச்சு. தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட்டு 3D படமாகவும் இந்த படம் இருந்துச்சு. ஏன்னா 3D கிளாஸில் படத்தை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்துடைய இசையமைப்பாளர் டிஎஸ்பி படத்துக்கு தேவையான ஒர்க்கை கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு சில இடங்களில் அவருடைய பிஜிஎம் கோல்பம் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சரியில்லாமையும் இருந்துச்சு. டெக்னிக்கல் வைஸாக படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சிஜி, விஎஃப்எக்ஸ், ஆக்ஷன் சீக்வெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே படத்துக்காக வேறு லெவலில் உழைச்சிருக்காங்க. மேலும் லைவ் லைட் செட்டிங் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு உலகத்துக்கு செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் நம்மளை கொண்டு போயிருந்தாங்க. படத்துடைய ஹை மூமெண்ட் என்னென்னா சூர்யா அவர்கள் தலைவனே பாட்டில் அவருடைய மொத்த இதையுமே இறக்கியிருப்பார். கிளைமேக்ஸுமே ஒரு மிரட்டலான ட்விஸ்ட்டோட செகண்ட் ஆஃப் லீடோட முடிச்சிருந்தாங்க. இன்டர்வல் பிளாக்குமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்னே சொல்லணும். படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா படத்துடைய ஸ்டோரி சூப்பராக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் சிறுத்தை சிவா கோட்டை விட்டார். ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவ்னே சொல்லணும். அதே போல் சின்ன பையனாக வரக்கூடிய இந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருந்தான். ஸோ அவனுக்கு வேறு யாராச்சும் போட்டிருக்கலாம். அவனுடைய அந்த எமோஷ்னல் கனெக்ட் ஆகலை. ஸோ அந்த ஸ்டோரியுமே இன்னும் நல்லாவே எடுத்துருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இந்த படத்தில் சூர்யா மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. மற்ற யாரோடைய ப்ரெசண்ட்டுமே அவ்வளோவா நமக்கு தெரியலை, ஈர்க்கலைன்னே சொல்லணும். ஸோ வில்லனுமே ஒரு மிரட்டலான வில்லனாக வராது. இருந்தாலும் அவருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதே போல் படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே படத்துக்கு ஒட்டலை. அது பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையாகவே இருந்துச்சு. படத்தில் ஹீரோனியாக வரக்கூடிய திஷா பட்டானியை ஒழுங்காக யூஸ் பண்ணலை. அவங்களுக்கு ஸ்டோரியும் பெருசாக இல்லை. அவங்கள சும்மா பார்த்தீங்கன்னா உப்மா நடிகையாக தான் நடிக்க வச்சுருந்தாங்க. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் கண்டிப்பாக அது ஒரு பிரம்மாண்ட படமாக அடுத்த பாகுபலியாக உருமாறி இருக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ இவங்க பண்ண ஹைப்புக்கு படம் ஒருத்தலன்னு சொல்லணும். ஆனால் எந்த ஒரு ஹைப்புமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம் சூர்யாக்காக பார்க்கலான்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு எல்லோரும் ஒரு தடவை போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.2 தரலாம். அந்தளவுக்கு ஒரு ஓகேவான படமாக இருக்குது. நீங்கள் இந்த கங்குவான் திரைப்படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? கங்குவான் திரைப்படம் படக்குழு சொன்ன மாதிரி 2000 கோடி கிளப்பில் இணைய வாய்ப்பு இருக்கா? பாகுபலி கேஜிஎஃப்பை விட அதிகமாக வசூல் செய்யுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.